தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வருஷம் 2022 நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அஃபிஷியலாக துபாய் போயிருந்தார். அப்போது துபாயில் உள்ள தொழில் அதிபர்களோடு ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதே சமயத்தில் துபாயில் நடந்த ஒரு வேர்ல்டு லெவல் எக்ஸ்போவில் நம்ம தமிழ்நாடு சார்பாக ஒரு ஸ்டால் போட்டாங்க. அதை திறந்து வச்சதும் நம்ம முதலமைச்சர் தான். இந்த துபாய் பயணத்திற்கு ஒரு முக்கிய காரணமே பல இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாட்டுக்கு வர வைக்கத்தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நம்ம தமிழ்நாட்டுக்கு லூலு குரூப் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகுச்சு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உணவு பதனிடும் தொழிற்சாலை அப்புறம் 2 மால்களை அமைக்க லூலு கம்பெனி அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஏற்கனவே இவங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா கொச்சி, பெங்களூர், திருவனந்தபுரம், லக்னோ, ஹைதராபாத் அண்ட் பாலக்காடு இத்தனை இடத்துல இவங்களோட மால்களை தொடங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வராங்க. இவங்க ஐக்கிய அரபு அமீரகத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு இருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டில் இப்போ 3500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் மொத்தம் 250 ஷாப்பிங் மால்களை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதில் 57,000 பேர் இவங்க கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. இந்த வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரில் இருக்கிற அவினாசி ரோடு லக்ஷ்மி மில் சிக்னல் பக்கத்தில் ஒரு 1.2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டை 2022 வருஷம் கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இந்த வருஷம் 2023 தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த லூலு கம்பெனி சொன்னது போலவே 2 மாலில் ஒரு மாலை கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மால் மூலயமா ஒரு 700 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த லூலு குழுமத்தை தொடங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் சேர்ந்த எம்ஏ யூசப் அலி 1973ஆம் ஆண்டு அவரோட உயர்கல்வியை முடித்ததுக்கப்புறம் அபுதாபிக்கு கிளம்பினார். அப்போ அந்த அரபு நாட்டுக்கு கூட தெரியாது பின்னாடி இவர் ஒரு உலக அளவில் தொழில்துறை ஜாம்பவனாக இருக்க போகிறார்னு. இவர் பார்த்தீங்கன்னா அபுதாபி வணிக மற்றும் தொழில்துறைக்கான குழு இயக்குனராக தொடர்ந்து 3 முறை தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார். இந்திய பணக்காரர்களில் பார்த்தீங்கன்னா 29வது இடத்துல இருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த லூலு நிறுவனம் நம்ம சென்னையில் ஷாப்பிங் மால் கட்ட இருக்காங்க. இந்த ஷாப்பிங் மால் 2024 வருஷம் திறக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மால் எங்கே வருதுன்னா சென்னை ஈசிஆரில் பிரார்த்தனா தியேட்டரை ரீசண்டாக பாஷ்யம் குரூப் மூலமா வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் தியேட்டரை இடிச்சிட்டாங்க. இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஈஞ்சம்பாக்கம் ஈசிஆரில் மாமல்லபுரம் போகிற வழியில் வருது. இதுக்கு 29 ஏக்கர் இடம் பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியால் டேக் ஓவர் பண்ணப்பட்டுச்சு. ஏற்கனவே இடிக்கிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பாஷ்யம் குரூப்புக்கும் லூலு குரூப்புக்கும் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 550 கோடின்னு சொல்கிறாங்க. இந்த லூலு ஷாப்பிங் மால் வர இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டும் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் சுற்றி தான் இந்த லூலு ஷாப்பிங் மால் இருக்க போகுதுங்க. இந்த பெரிய பெரிய ஷாப்பிங் மால் வந்ததுன்னா நம்ம சில்லறை வர்த்தகம் ரொம்ப பாதிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் தமிழகத்தினுடைய டெவலப்மெண்ட்டை கருதி, வேலை வாய்ப்பை கருதி இது போல் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே வரவழைக்கிறாங்க. இதுக்கு நம்ம வணிகர் சங்கம் ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்து பல பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் சரி செஞ்சு இப்போது அதை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2024 வருஷம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. கோயம்புத்தூரில் 1 வருஷத்தில் ஓப்பன் பண்ண மாதிரி. இந்த லூலு மாலின் சிறப்பு என்ன, மற்ற மாலுக்கும் இந்த லூலு மாலுக்கும் என்ன வித்தியாசன்றதை பார்க்கலாம். இப்போ சர்வதேச அளவில் நம்ம சூப்பர் மார்க்கெட்டுங்க சாமானிய மக்களை சென்றடையும் அதே வேளையில் பிரான்ஸ் நாட்டின் கேரிஃபோர் நிறுவனம் அரபு நாடுகளில் காலடி எடுத்து வைத்தது. இந்த நிறுவனம் ஏற்படுத்திய மாற்றத்தையும் அதன் வளர்ச்சியும் உணர்ந்த லூலு நிறுவனம் 1995ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் சூப்பர் மார்க்கெட்டை அபுதாபியில் தொடங்கியது. வாடிக்கையாளர்களுக்கு ஷாப்பிங் அனுபவத்தை மேம்படுத்துவது மட்டுமின்றி புதிய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை மலிவு வழியில் வழங்கி வந்ததன் மூலம்
பகுதியில் சில்லறை வணிகம் பெரும் மாற்றத்தை அடைந்தது. பின்னர் அபுதாபியின் பல்வேறு இடங்களில் லூலு சூப்பர் மார்க்கெட் அதனோட பிரான்ச்சுகளை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் மளிகை பொருள் தொடங்கி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வரைக்கும் ஒரே இடத்துல விற்கிற மாதிரி அவங்களோட ஹைப்பர் மார்க்கெட்டை துபாயில் 2000வது வருஷம் முதல்ல திறந்தாங்க. அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவங்களோட பிரான்ச்சஸை உலக அளவில் விரிவுபடுத்தினாங்க. அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் ஒரு 250 இடத்துல அவங்களோட பிரான்ச்சஸை நிறுவனாங்க. இந்த நிறுவனத்தினுடைய மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 56,500 கோடியாக இருக்கிறது. பொதுவாக இந்த மாலில் பார்த்தீங்கன்னா அனைத்து வகை கடைகளும் அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும். முக்கியமாக பார்க்கப்படுறது என்னன்னா, இது லூலு மால் ஒரு குட்டி துபாய்னு சொல்லலாம். ஏன்னா துபாயில் கிடைக்கிற மேக்ஸிமம் பொருள் இந்த லூலு மாலில் கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.